ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன், நீங்கள் விரும்பின நபர், அது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், அல்லது உங்களோட லவ்வராக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கட்டும். ரொம்ப டீப்பாக பழகிருப்பீங்க. இப்போ ஆனால் அவங்க உங்ககிட்ட பேசுகிறதில்ல. ஆனால் நீங்கள் அவங்க பேசணும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நடந்தால், ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படின்னு எவ்வளோ நாள் யோசிச்சிருப்பீங்கள்ல, ஏங்கியிருப்பீங்கள்ல, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு தேடி இருப்பீங்கள்ல. அதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சூப்பரான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச நபர் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோன், ஒரு பென்னு, ரெட் கலர் கேண்டிலு, பே லீஃப், இது மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது சில பேர் வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனைனால பேசாமல் இருப்பீங்க. சில பேருக்கு வந்துட்டு பெரிய ப்ராப்ளமே நடந்து அதனால் பேசாமல் இருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைனால நீங்களும் பேசாமல் போயிருக்கலாம். பட் இப்போ பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்கள். இதை ஒரே ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டுட்டா போதுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் கண்டினியூவாக கன்சிஸ்டன்சியாக 21 days கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை செய்யணும். அதே மாதிரி இந்த டெக்னிக்கை இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே டைமில் உட்காந்து ரெகுலராக அந்த டைமில் இந்த டெக்னிக்கை செஞ்சு முடிச்சுருங்க. சில பேருக்கு வந்துட்டு ஒரு நாள் 2 நாள்லேயே அவங்க கால் பண்ணிடலாம், நீங்கள் நினச்ச நபர். சில பேருக்கு லேட் ஆகும். லேட் மீன்ஸ் இந்த 21 days. ஆனால் பர்ஃபெக்டாக நம்பிக்கையை மட்டும் விடாமல் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஐயோ ரொம்ப பெரிய பிரச்சனை, இந்த மாதிரி ஆகிடுச்சு, அவங்க பேசவே மாட்டாங்க அப்படின்னு நீங்களே உங்கள் மனசுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனையை நினச்சி உள்ளே அனுப்பி அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. என்ன வேணால் நடந்திருக்கட்டும், நான் நினைக்கிறது நடக்கும், எனக்கு கால் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை நீங்கள் பண்ணணும். சரியா? ஓகே, நீங்கள் தரையில் உட்காராதீங்க. ஏதாவது ஒரு விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க. ஒன்றா ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி உட்காருங்க, அல்லது நார்த்து ஃபேஸ் பண்ணி உட்காருங்க. உங்கள் முன்னாடி ரெட் கலர் கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. பே லீஃப், நல்ல ஓட்டை இல்லாத நல்ல பே லீஃபாக எடுத்துக்கோங்க. அந்த பே லீஃபில் நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்சனோட நேமை மட்டும் நீங்கள் க்ரீன் கலர் பென்லேயோ, பிங்க் கலர் பென்லேயோ, அல்லது ரெட் கலர் பென்லேயோ எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கைகளில் அந்த பே லீஃபை வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோனை அந்த கேண்டிலுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நம்பர் எனக்கு, அதாவது அவங்க பேர் சொல்லுங்கள், கால் மீ, அவங்க பேர் சொல்லி எனக்கு, அதாவது கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ தடவை ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக அவங்கள கால் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை தடவை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் அந்த பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி உங்கள் மொபைல்லேருந்து அவங்களோட நம்பரில் கால் வந்துட்டுருக்கிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணணும். இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் நேம் சேவ் பண்ணியிருக்கலாம், அல்லது நம்பர் சேவ் பண்ணியிருக்கலாம். அந்த நம்பர் வர மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணலாம், அல்லது அவங்களோட நேம் வர மாதிரி இமேஜின் பண்ணலாம். சில பேர் அவங்களோட ஃபோட்டோஸ் வர மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேசும்போது எப்படி அவங்களுக்கு கால் வரும், உங்கள் ஃபோன் அடித்தா அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ சில பேர் அவங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சாங் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணலாம். 1 minute நீங்கள் விசுவலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்கள் கையில் இருக்கிற அந்த பே லீஃபை அப்படியே உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த ரெட் கலர் கேண்டிலில் நீங்கள் எரிக்கணும். எரிச்சிட்டு அந்த பே லீஃபை அப்படியே காற்றுல தூவி விட்டுருங்க. பே லீஃபை டைரெக்டாக கையில் பிடிச்சி எரிக்காதீங்க. ஏதாவது ஒரு இடிக்கு மாதிரி சின்னதாக வச்சுக்கோங்க, அதில் பிடிச்சி நீங்கள் எரிக்கணும். ஓகேவா? ஸோ வச்சு நீங்கள் எரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி பிரபஞ்சத்துக்கு தேங்க் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஆனால் இந்த டெக்னிக்கை தொடர்ந்து தினமும் செய்யணும். நம்பிக்கையை இழக்காமல் கண்டிப்பாக கால் வரும். என்ன நடந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு கால் வருங்கிற நம்பிக்கை மட்டும் விடாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும். 21 days செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இது மேஜிக் மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், நன்மை பெறுங்க. வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கட்டும். நன்றி.